அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. செங்கல்பட்டு குரோம்பேட்டையில் புதிய ரயில்வே சுரங்க பாதைக்கு 15 ஆண்டுகளுக்கு பின் ரயில்வே தரப்பிலிருந்து ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். கடந்த 2010 தொடங்கப்பட்ட இந்த குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்க பால பணிகளுக்கு தற்போது ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடுத்த கட்ட பணிகள் என்னவாக இருக்கும்? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை புறநகர் பகுதியில் குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட் LC 27 ரயில்வே கேட் பகுதியில் தினசரி 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த ரயில்வே கேட்டை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கிழக்கு குரோம்பேட்டை பகுதியிலிருந்து ரயில்வே கேட்டை கடந்து வரும்பொழுது ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தார்கள். ரயில்வே கேட் மூடப்பட்ட நேரங்களில் அந்த ரயில்வே கேட்டில் கடந்து வரும் பொதுமக்கள் விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் அதிக அளவு இந்த பகுதியில் நடந்து வந்ததன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு சுரங்கப்பாலம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாகவே பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 2010 ஆண்டு திமுக ஆட்சியின் போது இந்த பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பணிகள் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றம் இந்த பணிகளை விரைவாக தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து கடந்த 2019 ஜூன் மாதத்தில் இதற்கான டெண்டர் விடப்பட்டது. 15,47,00,000 செலவில் டெண்டர் விடப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பணிகள் தொடங்கப்பட்டதாலும் இந்த பணிகள் விரைவாக நடைபெறாத சூழலாக இருந்தது. இந்த நிலையில் தான் மீண்டும் 2021 ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றதும் இந்த பணிகள் விரைவாக நடைபெற்றது. ரயில்வே கேட்டை கடந்து தண்டவாளத்துக்கு அடியில் இருபுறமும் சுரங்கப்பாலம் அமைக்கப்பட்டு முடிவுற்ற நிலையில் இந்த குரோம்பேட்டை ராதாநகரிலிருந்து வரும் பொதுமக்கள் ரயில் நிலையம் செல்ல ஏதுவாக டிக்கெட் கவுண்டர்கள் சென்று டிக்கெட் எடுக்க வசதியாக ரயில்வே பிளாட்பாரத்திற்கும் GST சாலைக்கும் இடப்பட்ட பகுதியில் ரயில்வே துறையினரால் நடந்து செல்லும் பாதை 3 மீட்டர் அகலத்திற்கு தற்போது பணிகள் நடந்து முடியும் தருவாயில் இருக்கிறது. சுரங்கப்பாலை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் GST சாலையிலிருந்து ரயில்வே சுரங்கப்பாதைக்கு 4 சக்கர வாகனங்கள் செல்ல ரயில்வே துறையினரிடமிருந்து 3 மீட்டர் நீளம் 30 மீட்டர் அகலத்திற்கு நிலம் தேவைப்பட்டது. தொடர்பாக ரயில்வே நிர்வாகத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கோரிக்கை அளிக்கப்பட்டது. இது நீண்ட காலமாக இந்த நிலம் ஒதுக்கப்படாத நிலையில் இது தொடர்பாக சட்டமன்ற கருணாநிதி தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை விடுத்த நிலையில் இதற்கான நிலமானது தற்போது ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது. இந்த நிலம் ஒதுக்கப்பட்ட பகுதியை தற்பொழுது ரயில்வே அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளோடு சென்று சட்டமன்ற கருணாநிதி மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். ரயில்வே அந்த பகுதியில் நிலம் ஒதுக்கியதன் காரணமாக இந்த பணிகள் விரைவாக நடைபெறும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடம் எழுந்திருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை பெரும்பாலான பணிகளை முடித்துவிட்ட நிலையில் ரயில்வே நிர்வாகமும் உடனடியாக அந்த பணிகளை தொடங்கு பட்சத்தில் இந்த ரயில்வே சுரங்கப்பாதை விரைவில் திறக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி குரோம்பேட்டை பகுதி மக்கள் மத்தியில் இந்த ராதாநகரிலிருந்து இந்த கிழக்கு குரோம்பேட்டை பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கு இந்த சுரங்கப்பாலம் விரைவில் திறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரான். அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா.